Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம Pearl City சீரிஸோட டே 2ல தான் இருக்கும். டே 1 பாத்தீங்கன்னா திருச்செந்தூரும் மணப்பாடு அந்த சிங்கம் மூவி ஷூட்டிங் ஸ்பாட் அந்த சர்ச்சுக்கும் போயிருந்தோம். டே 2 இன்னைக்கு தூத்துக்குடியில இருந்து இன்னும் ஒரு ஃபேமஸான பிளேஸுக்கு தான் போக போறோம். எங்க இருந்து நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியோட புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. நேற்று நம்ம திருச்செந்தூர் போறதுக்கு வந்து தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா இங்க தூத்துக்குடியில இருந்து கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ கோவில்பட்டிக்கு போயிட்டு எங்கேயாச்சும் கடலை மிட்டாய் செய்யறத பார்க்க முடியுமான்னு ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வாங்க கோவில்பட்டிக்கு எந்த பஸ்ல போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்க தூத்துக்குடியில இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போற நம்ம கவர்மெண்ட் பஸ்ல தான் டிராவல் பண்ண போறோம். இன்னும் பஸ் கிளம்புறதுக்கு இன்னும் எக்ஸாக்டா 10 minutes இருக்கு. வாங்க பஸ்ல ஏறிட்டு நம்ம கோவில்பட்டி போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்றேன். ரூட் சூப்பரா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ரூட்டை நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். இதுதான் தூத்துக்குடியோட புது பஸ் ஸ்டாண்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நேற்று ஜேர்னி வந்து பழைய பஸ் ஸ்டாண்டை ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு. பழைய பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஓடுற பஸ்ஸும் அப்புறம் நம்ம திருச்செந்தூர் நாகர்கோவில் சைடு ஓடுற பஸ் எல்லாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த பக்கம் கோயில்பட்டி அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் போகிற பஸ் எல்லாம் இங்கே புது பஸ் ஸ்டாண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த பஸ் ஸ்டாண்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மேலூர் ரயில்வே ஸ்டேஷன். தூத்துக்குடி மேலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு. தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவில்பட்டிக்கு நம்ம டிஎன்எஸ்சிசில 48 ரூபா சார்ஜ் பண்றாங்க ஒருத்தருக்கு. இந்த ஊர் பேரே டிஃப்ரெண்டா இருக்கு. நான் ஆக்சுவலா பஸ்ல போர்டு பார்த்துட்டு சொல்ல சும்மா தான் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். அப்புறம் தான் கேட்டா சொல்றாங்க இந்த ஊர் பேரு எப்போதும் வென்றானோ. பேரே டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் கேள்விப்படுறேன். மெயின் ரோட்ல இருந்து நம்ம இப்போ லெஃப்ட் திரும்பி இருக்கோம் எட்டயபுரம் போறதுக்கு. அப்படியே நேரா போயிருந்தோம்னா மதுரை போற ரோடு அது. இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணுற பஸ்ஸும் தூத்துக்குடியிலேருந்து தான் கிளம்பிச்சு கோயில்பட்டி வழியாக தான் போகும். பட் ஆனால் அந்த பஸ்ஸில் வந்து முன்னாடி உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே தூத்துக்குடியில் எல்லா பஸ்லேயுமே முன்னாடி ஒரு 5 seats லேடிஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. இந்த பஸ்லேயும் அப்படி தான் சொன்னாங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணியிருக்க பஸ்ஸில் மட்டும்தான் உட்காந்துக்கோங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தாங்க. நாங்கள் 1 hour வெயிட் பண்ணி கடைசியில் இந்த பஸ்ஸில் தான் பர்மிஷன் கிடச்சிது.
கோவில்பட்டியில் நம்ம ஊருக்குள்ளெல்லாம் போல, ஊருக்கு அவுட்டரில் சிப்காட் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம். இங்கேருந்து தான் போக போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் செய்கிற இடத்த போய் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் செய்கிறதுக்கான ஒரு ஃபேமஸ், கடலை மிட்டாய்க்கு ஒரு ஃபேமஸான கடை கார்த்திக் ஸ்வீட்ஸ் அண்ட் கடலை மிட்டாய்ஸ். அவங்களோட ஒரு ஃபேக்ட்ரியில் தான் இன்றைக்கி நம்ம கடலை மிட்டாய் செய்கிற ப்ரொசீஜரை பார்க்க போகிறோம். ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிப்காட் அதுக்கு பேக் சைட்லேயே இருக்குது. இதுதான் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தாருச்சு. உள்ளே போயிட்டு அவங்க செய்கிற ஒரு முறையும் டீட்டெயிலாக எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு சொல்லி கிளியராக பார்த்துட்டு கடைசியில் என்னென்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்குறது தான் பச்சை வேர்க்கல்லையை எடுத்துகிட்டு வந்து கொட்டி அது வறுத்து எடுக்கிற இடம். இதுக்குள்ளே கொட்டிட்டாங்கன்னா அந்த கப்பு மாதிரி மேலே போகுது பார்த்தீங்களா, அதில் அப்படியே வேர்க்கல்லையை வாரி உள்ளே கொட்டும். அந்த இடத்துல வந்து அப்படியே வறுத்து ஆப்போசிட் சைடில் கொட்டிடுவாங்க. இந்த கடலை மிட்டாய் ப்ரொடக்ஷன் வந்து 3 ப்ரொசீஜராக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கடலை மிட்டாய் அந்த வேர்க்கடலையை வந்து வறுத்து எடுக்கிறது, அப்புறம் அந்த ஸ்வீட் பாகு ரெடி பண்ணுறது. ரெண்டாவது ப்ரொசீஜர் வந்து பாகில் அந்த வறுத்தெடுத்த வேர்க்கடலையை ஒன்றா மிக்ஸ் பண்ணுறது. மூணாவது பேக்கிங். நம்ம இப்போ பார்க்குறது தான் அந்த ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர், வேர்க்கடலையை வறுத்து எடுக்கிற ப்ரொசீஜர். இது அந்த பக்கம் கொட்டினது உள்ளே வறுத்து டைரெக்டாக வந்து இங்கே கொட்டிடுது பார்த்தீங்களா. அங்கே மேலே கொட்டுறது அது வழியாக உள்ளே ஃபுல்லாக வறுத்து எடுத்து இங்கே வெளியில் வருது பாருங்கள். அப்படியே வெளியில் வந்து கீழே இந்த இடத்துல கொட்டுது. வறுக்கிறதுக்கு வந்து மண்ணு தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. அதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அங்கே வறுத்து எடுக்கிற வேர்க்கல்ல இங்கே 2 ப்ரொசீஜராக தோல் உரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கையாலே ஜெலிக்கிறாங்க. அப்படியும் தோல் உரியாததை வந்து மிஷினில் போட்டு உரிப்பாங்க. கையால் ஜலிச்சு வராத தோலை தான் இந்த மிஷினில் போட்டாங்கன்னா இந்த மிஷின் ஃபுல்லாக தோல் தனியாக வேர்க்கடலை தனியாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஓரளவு கட் பண்ணி வேர்க்கடலையை கீழே கொட்டிடும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போது இங்கே வேர்க்கலையெல்லாம் ஜலிச்சுட்டு அந்த கடாயில் போட்டு கிண்டுறதுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் அதெல்லாம் யூஸ் பண்ணல. இங்கே அந்த விறகுங்களோட தூள் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து கரெக்டாக அது உள்ளே கொட்டிட்டு அதுலேருந்து தான் நெருப்பு வருது அந்த இடத்துல கலர்றாங்க. வேர்க்கல்ல செய்கிற ப்ரொசீஜரை பார்த்துட்டோம். இப்போது அந்த கடலை மிட்டாய்க்கு பாகு காசுற ப்ரொசீஜர் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வெள்ளத்தை எடுத்து போட்டுக்கிறாங்க. இங்கே பருப்பிக்கு அந்த பாகு எடுத்து இங்கே போட்டிருக்காங்க வெல்லம். இதை எடுத்து டைரெக்டாக அடுத்து அங்கே கடாயில் தான் போடுவாங்க. கடாயில் கொதிக்க வச்சு தான் பாகு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி அங்கே காமிச்சிருப்பேன் அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் போடுறது. எடுத்து அது பக்கத்தில் வச்சு உள்ளே கொட்டுறாங்க பாருங்க. இப்போது முக்கியமான ப்ரொசீஜருக்கு வந்தாச்சு. வேர்க்கல்லையும் ரெடி பண்ணியாச்சு, பாகும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை கடலை மிட்டாயை ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் இப்போ ஸ்டிக்கு போட்டு பற்ற வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, பாகு கொதிக்கிறது எல்லாம் காய்ச்சி இங்கே பெருசில் ஊற்றி வச்சுட்டாங்க. இப்போ அடுத்த ப்ரொசீஜர் பாகு கொஞ்சம் எடுத்து உள்ளே ஊற்றிருக்காங்க. இப்போ வேர்க்கல்லையை போட்டு கலர்றது தான் வேலை.
பாகு கொதிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த வேர்க்கலையாக கொட்டிட்டு கிண்டிட்டு இருக்காங்க. அவங்க கொதிச்ச வேர்க்கலை எடுத்துட்டு இதில் கொட்டி அதை அப்படியே லெவலாக அந்த சைஸுக்கு லெவலாக்குறாங்க. இது வந்து அந்த சைஸ் வாரியாக கட் பண்ணுற இது. லைன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? பாருங்க, அவர் எடுத்தோடனே அந்த சைஸ் வரையே திருத்துலாம் வந்துருக்காங்க தனித்தனியாக பீஸு. அவ்வளோதான், பீஸாக விழுந்துருச்சு பாருங்க. அந்த பேக்கிங் கவர்ஸில் இப்போது அந்த டேட் அண்ட் சீல் அந்த பிரிண்டிங் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, கார்த்திக் ஸ்வீட்ஸ் அவங்களுக்கு தான் பிரிண்டிங் நடந்துட்டு இருக்கு. பின்னாடியும் பாருங்க, இப்போதான் டேட்டு பேக்டு அந்த பேட்ச் நம்பர்லாம் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. அங்கே பீஸாக கட் பண்ணி எடுத்து போட்டு உடனே பேக்கிங் பண்ணிடுறாங்க. பேக்கிங் பாருங்க, கவர் அங்கே நம்ம பார்த்த கவரும் சீல் பண்ணுற மிஷினும் வந்துருச்சுங்க. இப்போ எடுத்து போட்ட இந்த பர்பி வந்து 1/4 கிலோ பேக்கெட்டாக தான் பேக் பண்ண போகிறாங்க. அங்கே கட் பண்ணி எடுத்து கொட்டின கடலை மிட்டாய் பீஸாக கொதிக்க நம்ம கையில் இருக்கு. இப்போது கை கொதிக்கு, இதை வைக்க முடியல. இப்போ அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் எடுத்து பேக்கிங் தான். பேக் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரொசீஜர் சீலிங் தான். அப்படியே சீலிங் பண்ணுது பாருங்க, அப்படியே பக்காவாக சீல் பண்ணி வந்துருச்சு. அவ்வளோதான், மொத்தமே ஒரு 1/2 hour ப்ராசஸ் தான் இது. கடலை மிட்டாய் ஸ்டெப் பை ஸ்டெப் செய்கிற ப்ரொசீஜர் இப்போ நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். பாகு காய்ச்சி இங்கே கொட்டி பாகு இங்கே கொதிக்க வச்சு வேர்க்கலையை ஊற்றி கலஞ்சி இந்த இடத்துல வச்சு அதை அப்படியே சர்ஃபேஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அங்கே கொட்டிட்டு அப்புறம் பீஸாக பிரித்து பேக் பண்ணுறாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் வேர்க்கலை சாப்பிட்டாச்சு. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ ட்ரை பண்ணுறோம். இது மாதிரி ஃபேக்ட்ரிலேயே வந்து அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அட்லாஸ்ட் ஃபைனலாக கோவில்பட்டியோட ஃபேமஸான கடலை மிட்டாய் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி ஃபேக்ட்ரியிலே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாச்சு. இது வந்து எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஸ்வீட்ஸ், இவங்களோட ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி தான் இது. டைரெக்டாகவே ஃபேக்ட்ரிக்கு வந்து எப்படி செய்கிறாங்க டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்போம். இந்த வீடியோ Day 2 வீடியோ பார்ட் 1 இதோட முடியுது. இதுக்கு அடுத்து கண்டினியூஷன் அடுத்த வீடியோ வரும்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க. கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்கு. அடுத்த பிளேஸுக்கு போக போகிறோம். அந்த பிளேஸோட வீடியோ அடுத்த வீடியோவில் வரும். பாய்.